அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி நாட்களிலும் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களில் யார் யாருடைய காலங்களிலெல்லாம் எப்படி எப்படி நடந்ததுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அறிவுறுத்தி சொன்ன காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தினுடைய காலம் பாவம் நிறைந்த ஒரு காலம். அது மட்டுமல்ல, அந்த பாவம் நிறைந்த காலத்திலும் அந்த நீதிமானாகிய லோத்துவை ரட்சித்திருக்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய லோத்தின் குடும்பத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு பாவத்திலே வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிற நமக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. அந்த சந்தர்ப்பு ஒரு எச்சரிப்பாகவே நமக்கு கடந்து வருகிறது. இந்த எச்சரிப்பை நினைத்து பார்க்கும் பொழுது நம் தேவனுடைய பார்வையிலே செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து ஒரு இரக்கத்தை தர அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கன்வென்ஷன் கீதங்கள் 546 சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாடல் மிகவும் அருமையான ஒரு சிறப்பான பாடலாக இருக்கிறது. இந்த பாடலை நாம் பாடி இந்த வருகையின் காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வராக. தேவன் வருகிறார் வேகம் நெருங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகிறார் தேவம் நெருங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாந்தலை முறையேனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலை முறையேனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. தம்மை விரோதித்த பக்தரை வழி சொல்லாதவரை, தம்மை விரோதித்த பக்தரை செம்மை வழிகளில் சொல்லாதவரை, ஆண்டவராயிரம் பக்தரோடு அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி
வருவார், கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பியே தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அந்தி கிறிஸ்தன்றே அழிந்து மாள அந்தரம் ஜெயம் சிறக்க. அந்தி கிறிஸ்தன்றே அழிந்து மாள அந்தரம் ஜெயம் சிறக்க. வாயில் இருபுள்ளம் கட்டுள்ள வாழால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்ணலையாகி பூமி நிரப்பும். கையால் பெறக்காத கல் ஒன்று பாயும், கண்ணலையாகி பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாறைகள் காவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்ணலையாகி பூமி நிரப்பும். கையால் திறக்காத கல் ஒன்று பாயும், கண்ணலையாகி பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாறைகள் காவிழ்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் மத்தியானம், கர்த்தரை அழைக்க கர்த்தரை வாரும். யுத்தம் தொடங்கும் மத்தியவானம், சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்றே ஆண்டவரே சுவை அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே.